மரித்தால், இப்ப ஒருத்தன் மரித்தால் என்ன நடக்கும்? முதல் ஒரு ஆள் மரித்த உடனே என்ன நடக்கும்? பிரசங்கி 12:7 என்ன செய்யும்? மண்ணானது என்ன செய்யும்? நம்ம உடம்பு மண்ணுக்குள் திரும்பும், ஆவி தேவனிடத்தில் திரும்பும். தெளிவாக பிரசங்கி சொல்றார். அப்ப தேவனிடத்தில் ஏன் திரும்புது அப்படின்னு சொன்னா, அந்த ஆவி ஏன் தேவனிடத்தில் போகுது அப்படின்னா, முதல் காரியம், ஆட்டுக்கோ மாட்டுக்கோ எந்தக்கோ தேவன் என்ன செய்யல, அவருடைய சுவாசத்தை ஊதல. ஒரே ஒரு ஆளுக்கு தான் ஊதினார். யாருக்குன்னா மனிதனுக்கு. அப்ப அது யாருடைய சுவாசம்? அதனாலதான் ஆட்டையோ மாட்டையோ அறுத்தா அது பாவம் இல்லை. ஆனால் மனுஷனுக்கு கழுத்த அறுத்தா என்னது? பாவம். அதனால தான் சொல்லியிருக்கு, காயின் ஆவேல கொலை செய்தவன அதை பாவண்டான்ட்டார். இல்லாம எத்தனை கோழியை கொண்டாலும் சரி, எத்தனை ஆட்டை கொண்டாலும் சரி, அது பாவமா இருந்திருக்காது. அப்ப அவர் தந்த சுவாசம் யாருக்கு மட்டும்தான் இருக்குது? மனிதனுக்கு மட்டும்தான். அப்ப அதனாலதான் இந்த ஆவி தேவனுடையது. அது பாவியோ நல்லவரோ மரித்த உடனேயே அந்த ஆவி எங்க போயிடும்? அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், லூக்கா 23:46 வாசிங்க. இயேசு கிறிஸ்து மரித்த உடனே அவர் ஆவி எங்க தான் போச்சு? பிதாவிடம் ஒப்படைக்கிறேன். அப்ப அநேக வசனங்களை சொல்ல முடியும். நம்பர் 1 முதல் சம்பவம் என்னது? மரித்த